அது வந்து ஒரு நிரந்தரமான ஜாப்பே கிடையாது. லேடிஸ் கொஞ்சம் கஷ்டம். லைஃப்பில் ஒரு கட்டத்தில் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருந்தப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்தப்போ நான் வந்து இந்த மாதிரி போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், என்னை டவுன் பண்ணிடாத, இன்னும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு ஒரே பொண்ணு, 2 வருஷம் குழந்தையே இல்லை, அதனால் இவ தான் எனக்கு உலகமே. நான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் கணேஷ் சார் அண்ட் ரீனா மேம் வீடியோஸ் தான். உண்மையாக ஒரு எஃபர்ட் போடுறோம், இங்கே போய் நிற்கணும்னு நினைக்கிறோன்னா யூனிவர்ஸே நம்மளை கொண்டு போய் வைக்கும், நம்ம எஃபர்ட் மட்டும் போட்டுகிட்டே இருக்கணும். We welcome Ms. Suji Aishwarya who cleared IOB PO. Welcome Suji Aishwarya. First of all, congratulations to all my fellow achievers. என் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா என் அம்மா இல்லைன்னா இங்கே நானே இல்லை. நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தர் என் கூடவே இருந்து என்னோடய ஜேர்னி, என்னோட வந்து சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே விதத்தில் பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் அப்பாவுமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ், அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேங்கிங் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் கணேஷ் சார் அண்ட் ரீனா மேம் வீடியோஸ் தான். எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து க்ரியேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இது வரைக்கும் ஒரே ஒரு மாக் இன்டர்வியூ தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அவங்களோட கைடன்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் திஸ் எக்ஸாம். அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னோட மென்டார்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவங்க எல்லாருக்குமே ஐ எம் கிரேட்ஃபுல் டு எவ்ரி ஒன் ஆஃப் தெம். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். என்ன கேட்டீங்க அதில் சொல்லு. லைஃப்பில் ஒரு கட்டத்தில் ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருந்தப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு இருந்தப்போ யூனிவர்ஸை நம்பினேன். ஓகே, நம்மளை வந்து ஒரு பொசிஷன் போய் வைக்கும், நம்ம வந்து உண்மையாக ஒரு எஃபர்ட் போடுறோம், இங்கே போய் நிற்கணும்னு நினைக்கிறோன்னா யூனிவர்ஸே நம்மளை கொண்டு போய் வைக்கும், நம்ம எஃபர்ட் மட்டும் போட்டுகிட்டே இருக்கணும், மற்ற எல்லாமே அதுவே பார்த்து. தெரியுமா, நாங்கள் சேனல் ஃபஸ்ட்டு கேஆர் லாஜிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ நாங்கள் வந்து சேனலை எப்படி கொண்டு போகணும்னா நினைக்கல, ஒன்றே ஒன்று தான் நினச்சோம், சக்ஸஸ் மீட் வைக்கணும். மிச்சம் எல்லாமே அதுவே நடந்துருச்சு. இந்த டைம் கூட நான் சக்ஸஸ் மீட்டுக்கு பெருசாலாம் திங்க் பண்ணல. நான் யார்ட்டையுமே பெருசாக கூட அட்மிட்டாக சொல்லிட்டேன், வருவாங்க பார்த்துக்கோங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனலாக பேசினவங்கள்ட்ட நான் பேசினேன். ஆனால் சக்ஸஸ் மீட் நடந்துருச்சு. நானும் நினச்சேன், எனக்கும் அந்த யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. எல்லாமே நான் ரமேஷ் சார் மார்க் இன்டர்வியூக்கெலாம் முன்னாடிலாம் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுவோம். ஃபஸ்ட் டைம் வைக்கிறப்ப ஐயோ மார்க் இன்டர்வியூ 5 இடத்துல வைக்கணுமா, அவ்வளோ அது இதுன்னு. இப்போ மார்க் இன்டர்வியூயா, சரி ரமேஷ் சார் பார்த்துக்குவாங்க, நாகசுப்ரமணியன் சார் பார்த்துக்குவாங்க, ஈஸியாகவே போயிடுச்சு எல்லாமே நாங்களுமே அந்த யூனிவர்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்கிறோம். அதான் நானும் கேட்டேன். தேங்க்யூம்மா. ஃபஸ்ட்டு பார்த்தா அது உங்களோட டோன் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆன்லைனில் வந்து உங்களோட வீடியோ தான் கணேஷ் சார் கொஞ்சம் அமைதியாக பேசுவாங்க. அப்படியா? ஆமாம், அது என்னமோ சொல்ல வராங்க. எனக்கு நான் பார்த்த அளவில் நான் பார்ப்பேன் இவ பார்க்கும் போதெல்லாம். ஆனால் ரீனாம்மா வந்து கணீர்னு பேசுவாங்க. சில நேரம் வந்து ஏம்மா நிறைய பேசுகிற மாதிரி இருக்காங்கம்மா, ஆனால் அவங்களோட இதுதான் எனக்கு டக்குன்னு அப்படியே அந்த குரல் தான் என்கிட்ட காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது, ஏதாவது டவுட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக வந்து டாப்பர் தான் ஸ்கூலில், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே. 10th 3 சப்ஜெக்டில் சென்டம். ஓகே. ஆனால் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரல. அப்போ ஸ்கூலில் அழுதுச்சு, ஸ்கூல்லையும் தான் ஃபஸ்ட்டு வரும்னு எதிர்பார்த்தாங்க, வரல. அதால் அது தாங்கவே முடியல. +2 வந்து ஓரளவுக்கு மார்க் எடுத்தா. அவங்க அப்பா வந்து பணம் கொடுத்தெல்லாம் படிக்கக்கூடாது, நீ மெரிட்டில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு +2 மார்க் எடுத்தாலுமே நீட்டில் கொஞ்சம் மார்க் கம்மினால பணம் கொடுத்தெல்லாம் நான் சேர்க்க மாட்டேன் எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுனான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு சாதாரண டிகிரி தான் படிச்சிச்சு, நல்லா படிக்கும். ஆனால் அது முடிச்சுட்டு எம்பிஏவும் படிச்சிச்சு. அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனிலலாம் நீ போனேன்னா நிறைய வேலை வாங்குவாங்க, அது வந்து ஒரு நிரந்தரமான ஜாப்பே கிடையாது, லேடிஸ் கொஞ்சம் கஷ்டம், நீ கவர்மெண்ட் ஜாப் போயிட்டேன்னா உனக்கு அது பின்னாடி வரைக்கும் உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவ குரூப் 1 எழுத ட்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு இவளுக்கு என்ன வரும் அப்படின்னா மேக்ஸ் இங்கிலீஷும் ரொம்ப ஸ்ட்ராங். நான் தான் ஐடியா கொடுத்தேன், அவளுமே உனக்கு எது வருதோ அதில் நீ போ அப்படின்ட்டு. ஆனால் இன்னுமே இவ வந்து சீக்கிரமாகவே பாஸ் பண்ணியிருக்கணும் கொஞ்சம். அதான் அவளை வந்து அவளோட இதுக்கும் கொஞ்சம் இது பண்ணுவாள். ஏதாவது ஒரு கஷ்டம்னா யூனிவர்சிட்டி தான் பேசுவாங்க, அதுதான் அவளுக்கு என்னன்னாலுமே அதுகிட்ட தான் பேசுவாள், எல்லாமே அதுகிட்ட தான் பேசுவாள். ஆனால் இந்தளவுக்கு அவள் ரொம்ப டேலண்டான பொண்ணு தான்.
மெயின்ஸில் வந்து இன்னுமே மார்க் எதிர்பார்த்தா ஆனால் வரல, என்னன்னு தெரில. அதுவும் அவளால் தாங்க முடியல. இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தவனே சொல்லிச்சு, நான் நல்லா பண்ணியிருக்கேம்மா. நிறைய எனக்கு கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட மட்டும். ஏன் என்கிட்ட மட்டும் இவ்வளோ கேட்குறாங்க, உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க வந்து இன்னும் ஞாபகம் இருக்குவா வந்து இவங்க பேசினோடனே எந்திரிச்சு இவங்கள மாதிரி நீங்க எல்லாரும் சத்தமா சொன்னாங்க, லவுடா கிளாரிட்டியோட பேசணும்னு சார் சொன்னாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ வந்தோடனே அந்த கான்ஃபிடென்ட் இவளுக்கு வந்துருச்சுன்னா ஜெயிச்சிடுவேம்மா அப்படின்ட்டு. பொங்கல் அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவோட அம்மா வீட்டில் வந்து அவர் பொங்கல் வைக்கிறாரு, அவங்க அம்மா தனியாக இருக்காங்கன்ட்டு. நான் எங்கள் வீட்டில் வைக்கிறேன், பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது ரிசல்ட் வந்தோடனே சொல்லவே இல்லை, கொஞ்ச நேரம் பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அழுக ஆரம்பித்தது என்கிட்ட சொன்னோடனே ஒரு 5 நிமிஷம் அழுகையை நிறுத்தவே இல்லை. எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, இது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதில் வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியுமா, எனக்கு தெரியும் நல்லாவே. ஆனால் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அதால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு சந்தோஷமாக கொண்டாடணும்னு ஆசை, இது வந்து அழுகையாக வெளிப்படுத்துச்சு. யூஸ்வலாக அம்மாவங்க தான் எமோஷனல் ஆவாங்க, குழந்தைங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கொஞ்ச நேரம் அப்புறம் சரியாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இதில் பாஸ் பண்ணலன்னா அவள் மனசை விட்டுருப்பாய். ஏன்னா இல்லைன்னா 10th மார்க் வச்சு நீ போஸ்ட் ஆஃபீஸ் போயிருப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா, நான் அங்கே போகலை, நான் வந்து இந்த மாதிரி போகணுன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ டவுன் பண்ணிடாத, இன்னும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, நீ ஏதாவது வேலைக்கு போயிட்டு அப்புறம் நீ படிப்பானே. இந்த ஃபர்ஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆனோடனே அவளால் தாங்கவே முடியல. அந்த மொமெண்ட் எப்படிமா இருந்துச்சு அந்த ரிசல்ட்? அதை என்னால் சொல்லவே வார்த்தை இல்லை. அது அழுக, ஆனால் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் அது அழுது. அப்பா அப்பான்ட்டு அழுகுது. என்ன அப்படியா? வீடியோ வச்சிருக்கீங்களா? எதா இருந்தாலும் அப்பாவை தான் கூப்பிடும். வளர்க்குறது பூரா நானே, அதுக்கு பண்ணுறது பூரா நானு. ஆனால் அப்பா அப்பான்ட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவங்க பாட்டி வீட்டில் இருந்தவர், அம்மாவுக்கும் பிள்ளைக்கு ஏதோ சண்டையே போல ஃபோன் பண்ணிட்டா அப்படின்ட்டு, இருப்ப நான் பொங்கல் வச்சுட்டு வர்றேன்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தார். என்னப்பா, பாஸ் பண்ணிட்டேப்பா, நல்ல வேலைக்கு நீ 2 சண்டை போட்டிங்களோ என்னமோ. நாங்கள் கொஞ்சம் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். உடனே ஃபோன் பண்ணிடுவோம் அவங்க அப்பாவுக்கு. நான் தான் பண்ணுவேன், அவள் பண்ண மாட்டா, ஏங்க எப்படிங்கன்ட்டு. அவர் நீயே சாரி பண்ணிக்க அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டாராம். அவர் வந்து ஒரே கட்டி பிடிச்சி ஒரே அழுக. இந்த பிள்ளைக்கு கிஸ் பண்ணிவிட்டு என்னைய பரவாயில்ல, நீ அவளை ஜெயிக்க வச்சிட்ட. இவளுக்காக நான் என்னோடய 2 வேலை, நான் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிச்சு, நான் போகலை. எனக்கு ஒரே பொண்ணு, 2 வருஷம் குழந்தையே இல்லை. அதனால் இவ தான் எனக்கு உலகமே அப்படின்ட்டு நான் வளர்த்தேன். இப்போ எல்லாருமே பாராட்டுறாங்க, என்னையே தான் பாராட்டுறாங்க அதிகமாக. ஏன்னா இவளுக்காகவே நீ வாழ்ந்த, சக்ஸஸ் ஆகிட்ட அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் வந்து இவள் நான் மேல் இன்னும் வளரணும், இவளோட டேலண்ட்டுக்கு இன்னும் நல்லா வரணும், வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எங்களுக்கும் சேர்த்து யூனிவர்ஸில் கேட்டு விடுங்கம்மா. கண்டிப்பாக, அது உண்மைதான். அதுக்கடுத்து நான் இங்கே என்ன சொல்லணும்னா, முருகன் கோயிலுக்கே அவள் போகவே மாட்டாள். ஆனால் முருகன் கோயிலுக்கு இப்போ அடிக்கடி போயிட்டு அங்கே வேறு எல்லாமே புலம்பிட்டு, ஏதோ ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக அதில் நம்பணும். நம்ம சக்ஸஸை கொடுக்குது. நம்மகிட்ட எவ்வளோ தான் டேலண்ட் இருந்தாலுமே. தேங்க்யூ உங்களுக்கு. ஆமாம், இல்லை உங்களோட அவங்க எதுவும் பேசணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்கம்மா. இந்த சக்ஸஸ் இன்ஸ்பயர் ஆனதே இதை படிக்கணும் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி உங்கள் 2 பேருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இந்த சக்ஸஸ் எவ்வளோ கவலை என்னோடதோ அதை விட அதிகமாக என் அம்மாவோடது. அதுக்கு நான் வந்து ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் லைஃப்.